எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு யங் அடல்ட்டா இப்பதான் உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஒரு ஹெல்த் பாலிசி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் நியூ இந்தியா யுவா பாரத் ஹெல்த் பாலிசி. வாங்க, இது என்ன ஏதுன்னு ரொம்ப சிம்பிளா ஜாலியா தெரிஞ்சுக்கலாம். ஒக்க நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிச்சு வச்சிருப்போம். ஆனா திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்தா போதும், நம்ம மொத்த சேவிங்ஸும் ஒரே நாள்ல காணாம போயிடுமா இல்லையா? இது நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பயம். குறிப்பா நம்மள மாதிரி இப்பதான் லைஃப ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத செலவு வந்தா அது ஒரு பெரிய அடியா இருக்கும். அதனால தான் சொல்றாங்க, சின்ன வயசுலயே நமக்கான ஒரு ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட், அதாவது ஒரு நிதி பாதுகாப்பு வலைய உருவாக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த பாலிசி ஒரு சூப்பரான கருவியா இருக்கும். சரி, முதல்ல இந்த யுவா பாரத் பாலிசி நம்மள மாதிரி இளம் குடும்பங்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, யுவா பாரத் ஹெல்த் பாலிசின்றது நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனம் நம்மள மாதிரி இளம் வயதினருக்காகவே பிரத்யேகமா கொண்டு வந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். இதோட முக்கிய வேலையே ஹாஸ்பிட்டல் செலவுகள்ல இருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிறது தான். ஓகே, அப்போ இந்த பாலிசி யாருக்கெல்லாம் பொருந்தும்? இதுக்கு தகுதி பெற என்னென்ன விஷயங்கள் தேவை? வாங்க அடுத்ததா அதைத்தான் பார்க்க போறோம். இது யாருக்கான பாலிசின்னு கேட்டிங்கன்னா, நீங்க 18 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருந்தா நீங்க தாராளமா இதை எடுக்கலாம். உங்க குழந்தைங்களையும் இதுல சேர்த்துக்க முடியும். பிறந்த 91வது நாள்ல இருந்து 25 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கவரேஜ் உண்டு. நீங்க, உங்க கணவன் அல்லது மனைவி, உங்க குழந்தைங்கன்னு ஒரு குடும்பத்துல மொத்தம் 6 பேர் வரைக்கும் ஒரே பாலிசில இருக்கலாம். அதனால இது ஒரு யங் ஃபேமிலிக்கு கச்சிதமா பொருந்தும். சரி, பாலிசி எடுத்தாச்சு. இதனால நமக்கு கிடைக்கிற உண்மையான பலன்கள் என்ன? எந்தெந்த செலவுகளுக்கெல்லாம் இதுல பாதுகாப்பு இருக்கு? இப்ப அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது உங்க ஆரோக்கியத்துக்கான ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வெறும் ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் இல்ல, நீங்க அட்மிட் ஆகிறதுக்கு 30 நாள் முன்னாடி ஆகிற செலவுகள், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 60 நாள் வரைக்குமான செலவுகளையும் இது கவர் பண்ணும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஆயுர்வேதா, யோகா மாதிரியான ஆயுஷ் சிகிச்சைகளும் கவர் ஆகுது. அது மட்டுமா, 540க்கும் மேற்பட்ட டே கேர் சிகிச்சைகளும் இதுல அடங்கும். முக்கியமா, ஒரு தடவை எடுத்துட்டா வாழ்நாள் முழுசும் ரெனியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு வேணுங்கிறத நீங்களே தீர்மானிக்கலாம். ஆமா, 5 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு 1 கோடி ரூபாய் வரைக்கும் இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க பட்ஜெட் என்ன, நீங்க இருக்கிற நகரத்துல மருத்துவ செலவுகள் எப்படி இருக்கு, இதையெல்லாம் கணக்குல வச்சு உங்களுக்கு பொருத்தமான தொகையை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு விஷயம், இந்த பாலிசிக்குள்ளேயே 3 அலகலக ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம தேவைக்கு இதுல எது சரியா இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க அந்த பிளான்களை ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம். பேஸ், கோல்ட், பிளாட்டினம்னு 3 பிளான்ஸ் இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசங்கள் சில இருக்கு. பேஸ் பிளான்ல ரூம் வாடகைக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா கோல்ட், பிளாட்டினம் பிளான்ல நீங்க சிங்கிள் பிரைவேட் ரூம் எடுத்துக்கலாம். நீங்க ஒருவேளை ஃபேமிலி பிளான் பண்றீங்கன்னா மகப்பேறுக்கான கவரேஜ் பிளாட்டினம் பிளான்ல மட்டும்தான் உண்டு. இன்னொரு அருமையான வசதி, உங்க இன்சூரன்ஸ் தொகையை முழுசா தீர்ந்துட்டா அதே 100% ரீஸ்டோர் பண்ற ஆப்ஷனும் பிளாட்டினம்ல இருக்கு. அப்போ இதுல உங்களுக்கு எது சரி? சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க இப்பதான் கரியரை ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு அடிப்படை பாதுகாப்பு குறைஞ்ச பிரீமியம்ல போதும்னு நினைச்சா பேஸ் பிளான் ஒரு நல்ல தேர்வு. இல்ல, நீங்க கல்யாணமாகி குழந்தை பெத்துக்கிற மாதிரி திட்டத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா மகப்பேறு பலன்கள் இருக்கிற பிளாட்டினம் பிளான் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில விதிகள் இருக்கு. இதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா கிளைம் பண்ணும்போது எந்த விதமான குழப்பமோ ஏமாற்றமோ இருக்காது. இதுல வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம்னு ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, பாலிசி எடுத்த முதல் 30 நாளைக்கு விபத்துகளை தவிர மத்த எந்த நோய்க்கும் கிளைம் பண்ண முடியாது. சில குறிப்பிட்ட நோய்களுக்கு 1 வருஷம் காத்திருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு கவரேஜ் கிடைக்க 2 வருஷம், அதாவது 24 மாசம் ஆகும். பிளாட்டினம் பிளான்ல இருக்கிற மகப்பேறு பலன்களுக்கு 3 வருஷம், அதாவது 36 மாசம் காத்திருக்கணும். இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், அதாவது முன்பே இருக்கும் நோய் நான் என்னன்னு ஒரு குழப்பம் இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீங்க பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கிற ஒரு உடல்நல பிரச்சனை தான் அது. அதுக்கான கவரேஜ் பாலிசி எடுத்து 24 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். இதை மனசுல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சூப்பர். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல இந்த பாலிசியோட பிரீமியத்தை எப்படி குறைக்கலான்னு சில டிப்ஸ் பார்க்க போறோம். அதோட நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களோட ஒரு சின்ன ரீகேப்பும் இருக்கு. உங்க பிரீமியத்தை குறைக்க சில அருமையான வழிகள் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல பாலிசி வாங்கினா உடனடியா 10% டிஜிட்டல் டிஸ்கவுண்ட். நீங்க ஆரோக்கியமா இருந்தா அதுக்கு ஒரு 10% வெல்னஸ் டிஸ்கவுண்ட். உங்க முழு குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே பாலிசியா, அதாவது ஃப்ளோட்டர் பாலிசியா எடுத்தா 15% வரை தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நியூ இந்தியா கஸ்டமரா இருந்தா அதுக்கு லாயல்டி டிஸ்கவுண்ட்டும் உண்டு.
அது என்ன வெல்னஸ் டிஸ்கவுண்ட்னு கேக்குறீங்களா? இதுதான் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாலே இந்த பாலிசி உங்களை பாராட்டுது. உங்க BMI, பிளட் பிரஷர், பிளட் சுகர் லெவல் எல்லாம் சரியான அளவுல மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க பிரீமியம்ல 10% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் ஒரு ரிவார்டு. இப்போ இந்த 50% என்னன்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் இந்த பாலிசியோட இன்னொரு சூப்பர் ஸ்டார் ஃபீச்சர். இதுக்கு பேரு கியூமுலேட்டிவ் போனஸ். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணாம ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் பாலிசியை ரினியூ பண்ணும்போது உங்க இன்சூரன்ஸ் தொகை 10% அதிகமாகும். இதுக்கு நீங்க ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ராவா கட்ட வேண்டாம். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சேர்த்து அதிகபட்சமா உங்க இன்சூரன்ஸ் தொகையில 50% வரைக்கும் போனஸா பெறலாம். சூப்பரா இருக்குல்ல? சரி, அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? இது 18ல இருந்து 45 வயசு இளைஞர்களுக்கான ஒரு பாலிசி. உங்க வாழ்க்கை கட்டத்துக்கு ஏத்த மாதிரி பேஸ், கோல்டு, பிளாட்டினம்னு 3 பிளான்ஸ் இருக்கு. வாழ்நாள் முழுசு ரினியூ பண்ணலாம். ஆரோக்கியமா இருந்தா ரிவார்ட் இருக்கு. ஆயுஷ் மாதிரி நவீன சிகிச்சைகளும் கவர் ஆகுது. கடைசியா ஒண்ணு தான் சொல்லணும். நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு. அந்த ஆரோக்கியத்துக்கு ஒரு நிதி பாதுகாப்பை ஏற்படுத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. அத பத்தி எவ்வளோ சீக்கிரம் யோசிக்கிறோமோ அவ்வளோ புத்திசாலித்தனம். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.